மாப்ள உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்க. அதுவும் சரிதான், மாமனார் பேர மருமக சொல்லக்கூடாது. பின்ன நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போகுதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்ள முள்ளு இல்லாத மீன் போடுங்க மாப்ள. மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு. போய் வாங்க பாத்துட்டு பாருங்க, ஒப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு. அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு மாப்பிள பெத்த மகளை பார்த்து குலைக்கிறியா நீ? அட விட்டுங்க மாப்பிள, மாமனார் தானே. அட சும்மா இருக்க மச்சான், இன்னைக்கு ரெண்டுல ஐயோ அடிக்காதீங்க மாப்பிள, என் உசுர அதுக்கு எடுத்தா இருக்க. விட்டுருங்க மாப்பிள. அட சும்மா இருக்க மச்சான், நானா எங்க அப்பா நல்லா பண்றேன். நல்ல ஆம்பளை இருந்தா ஓடாத. ஏய் மாப்பிள விட்டுருங்க மாப்பிள. மாப்பிள ஐயோ, இந்த ரெண்டு நாய்க்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொன்னே போடுவானே. அடிக்காதீங்க மாப்பிள. அட விடுங்க மச்சான். மாப்பிள ஒண்ணு நான் இருக்கணும், இல்லாட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்பிள நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும். இல்ல இவரை அடிச்சு கொள்ள விட மாட்டேன். மாப்பிள என்ன தைரியம் இருந்தா என் மாமா நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்பிள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எரியுது மாப்பிள. எங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கல மச்சான். மாப்பிள இது என்ன கண்டீங்க? அந்த 16வது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்பிள. பாக்கலாம், நீ போடு. ஆள் வெட்டி சாடு புடி. எங்க வீட்டுல ஒரு தெண்டை சோத்து பிளாக் பிக் இருந்தது, அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு கவுண்டர் நீங்க தேடுறீங்க? ஒரு விழா எடுத்து மெடல் குத்துறான்னுதான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்தோ தெரியலையா? மாமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்ன இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மா இருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரவா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன பிச்சைக்கார நாயின்னு நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, மாவனை இதுல மட்டும் சரியாகிட்டது. அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான் உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதையோட கிளம்பிட்டீங்க? குருட்டு நாயி, இது கழுதை இல்லடா நாயி. நான் நாயிட்டு தான் கேட்டேன். வாசல்ல கட்டி வச்சு நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்லதான் இருக்கு, நடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி நாய பாத்துக்காம பொட்ட கழுதை, அதை தவிர உனக்கு என்ன ஆயிருது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏண்டி நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற, தூங்கும் போது விஸ்கு விஸ்கு வந்துருச்சு, தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சன்டேஜ் லோட் பண்றான். கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூஞ்சில 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கேட்டு இருக்கிறான். இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போது தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போது தோணுது. சொல்றான். ஐயா மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு திவசம் தான். போனாயே ஒப்ப நாயோட திரும்பி வானாய. அக்கா என் நாயை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. சிப்பிலி பணவெல்லம் என்ன
பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்காரர பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை உசுப்பி விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ நாய் பையன் என்ன புறம்பு விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். எங்க பாட்டு பேசிட்டு போறீங்க? எனக்கு டாக்டர் அம்மா நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ மசக்கு சேல ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல்ல குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்த மேல எதுக்கு மச்சான் என்ன சரி வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது கரும் பாறை மாதிரி ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவரு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். நில்றா. கை வைக்கிறேன். இனி அவன் வரமாட்டான். அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்தாடா அவன் ப்ராப்பர்ட்டி. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு. இல்ல இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க. இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல எங்க மாமா. ஏண்டி கூறு கட்டு விட, உன் சிநேகிகளை தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா?
ஆமா நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி நான் தான். அக்காளுக்கு தங்கச்சி தனித்தனியா சொல்லணுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு. அந்த மணமகள் அந்த நேரமடா பப்பப்பரி 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 அக்கக்கரி அக்கக்கரி போடி அந்த பக்கம். அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்னை நம்பி எப்படி இனிமே இந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத, உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிரு மகா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கே எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறப்ப. போய் தெருத்த கத்துறா போடா. ஈயம் பூசுறதே, ஓட்ட உடைச்சல் அடைக்கிறதே. உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஈயம் பூசணுமா? கொண்டாரேன். நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா வந்து உட்கார். உன் பேர் என்ன? மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சிவந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? ஏண்டி அறிவு கட்டவள, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காசை புடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்பு, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்தேன். என்ன தண்ணி கொடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்க? டேய் டேய் கொண்டுடாதீங்களா? கடைக்கார ஒரு சோடா கொடு. யாரா ஈயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலே ஈயம் பூசல் நான் தான் கிங்கு. ஏரோப்ளானுக்கெல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் ஏன் அடிக்கிறீங்க? வயசு பொண்ணு வந்தா முத்தமா இருக்கிற முத்தம். நான் எங்கடா முத்தம் கேட்டேன்? முத்தம் கேட்ட மூஞ்சிய பாரு, எல்லாம் பண்ணிடுறேன். சார் அந்த பையனை கொஞ்சம் பிடிங்க சார். அவங்க அக்கா புருஷன் தான் சார் நான். சார் டேய் டேய் பையா, டேய் நில்றா, டேய் நில் நில், டேய் சாரிடா, டேய் சாரி நில்லு, டேய் ஐயோ நில்லு நில்றா டேய். மாப்ள சார் அவர் இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, ஃப்ளவர் என்ன விலை? ஐயா முன்னால பார்த்தது இல்லையே. பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடும் பார்த்தது இல்லங்க. ஆமா நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 1 ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 5 ரூபா கொடுப்பேன். அக்கா அந்த ஈயம் பூசணம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அமுக்கு அமைக்குது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கன்னிகளையாவது போட்டு. நானும் கன்னி கழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 முழம் போடு. இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம், இப்படி போடுங்கிறேன். அக்கா ஜானுக்கும் முளத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு, அப்படியே போடு. சரிடா. ஆமா கல்யாண கலையா யாருக்கு பூ? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்கே.
இந்தா. 100 ரூபாயா? சில்லறை இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்லறை வாங்குறதே இல்ல. டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, டேய் நீ எங்கடா வர்ற? அவசரமா போன. அவசரமா போகணுமா? ஆமாண்ண. ஐயோ, பரிசல்ல போனா லேட் ஆகுமேடா. ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ண. ரொம்ப அவசரமா? ஆமாண்ண. பாரு, அப்புறம் யார் அவசரமா போன? நீ போன சொல்லி ஓட அனுப்பி வைக்கிறேன். ஓட்டுனர், பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே கொஞ்சம் இருங்கடே, பொன்னி வரானே. பொன்னி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதை ஏத்திக்க மாட்டேன். அட போடா, சீக்கிரம் வா, வந்து உட்காந்துக்க. மேதுவா உட்காரு. உட்காந்துக்க. ஓ லட்டாயா? பாவி மனுஷா, மீன் எல்லாம் போட்டுட்டியா எப்படி? அது அங்கிருந்து வந்தோம், அங்கேயே போய் அதே அதான் இவன் மீன் வியாபாரம் பண்ணி எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். பச்சை மீனை கொண்டு போய் வச்சா அவிக்கிறதுக்கு முன்னால அவங்க அப்பா பல்ஸ் தின்னுடுறான். அதான் அது ஒரு பொம்பளை மீன் ஆம்பளை மீன் புருஷ பொண்டாட்டியா இருந்தது. அது இங்க வருத்தமாவே இருந்தது. அங்க போய் சந்தோஷமா இருக்குது. அடிங்க பல்ஸ். ஏய் மகா, என்ன உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி. வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க. மாப்பிள்ள எங்க கரடித்தல என்ன காணோம்? டேய் யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டிட்டு வந்து நிக்கிற. டேய், மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா? ஏய், என்ன பூக்கடையில வியாபாரம் ஆகறியா? மாலை உனக்கு கொண்டு இவனுக்கு கொண்டு மாட்டி வந்து யாருவா? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா? ஏய் மாமா, பாவி நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய், இவ உனக்கு மாமியா? இவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்ட. இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ காலில் நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவக்கிறாக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ காலில் நீ விழுந்து கிட. இந்தா 1000 ரூபாய் மொய். இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. பாரியா, நீ கிழவனோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதி வை. இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு பேர்ல வீடு இல்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணே, இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க வேலைய அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம்பூசறதே. இப்ப நாள் இல்லையா? இல்ல, கும்முன்னு இருக்குது. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. என்ன என்னவா? எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன். ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏன்டா போட்டு போறேன்ற? இங்க வா. டேய், சரிகம 15 7 எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. உட்காரு. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயரை அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே, ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணியில நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லி தரேன்.
வைத்து துவையில அரைத்தே ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு 4 பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளாளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த? உங்களோட டூ பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க. போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏன்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா. அப்படியா கேட்டா? அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் 2 விரலையே கடிச்சு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்ணாமூலி தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். மனுஷன் வரல. ஐயா, என்னண்ணே என்னாச்சு? இரு அண்ணே இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின். 2 நாள்ல திருப்பி கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 8 வாடகை. சரி சரி. இது நம்ம சின்னப்பனோட கடிகாரம். ஏனே இது எப்படிண்ணே கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா, நான் கையில கட்டிட்டு வந்துட மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேனே. இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் 4 நாள் வாடகை. அதுக்கு மட்டும் 8 2 நாள் தான் டைம். அண்ணே நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடியாந்து. அண்ணே அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் என் மான மரியாதை கப்பல் ஏறி போயிரும். ஏனே இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும். சரி, நான் போட்டிருக்க கடியாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சனே. நான் இங்க இருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. தலை சுத்துறா, ஒரு சோடா கொடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துறா. நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச வரணும். எப்படி? உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா? எருவ மாட்டுக்கு பிறந்தவனே. வாங்க, என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தர்றேன், இப்ப தர்றேன்.
இந்தாங்க இந்தாங்க காசு. பூக்கெல்லாம் நான் காசு வாங்குறது இல்ல. அதுலயும் உங்கள்ட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க சொல்லுங்க. இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன். 10:30. என்ன இது 2 வாட்ச் பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனா அவன்? இவளுக்கு போய் பூ கொடுத்துட்டேனே. ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? என்ன சொன்னியா? ஏடா என் மூஞ்சின குப்பை தொட்டியா? மலமலன்னு வேலையை பாருங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டேய், பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநாயருக்கு முத ராத்திரியா பூவை சுத்துங்க. பூவை சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு தான் மேல எட்டாதுல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சும் முடிச்சு வந்தாங்களா? இந்த முதலாத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு கொடுக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அலுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு. அவ வரத்துக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மழை மழைன்னு ஓடி போயிடுங்க. இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவம்? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூ சுத்திருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும்.